Hello students, welcome to Vetithamil NEET Academy, Salem. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2026 இப்போ நடந்துச்சிங்க இல்லையா, அதோட ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் கொஷின் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, அதை தொடர்ந்து இது ரெண்டாவது கொஷினுக்கான வீடியோ. இது பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு ஃபார்முலா பேஸ்டே கொஷினை முடிச்சிட்டாங்க. ரொம்பலாம் போலக்கண்ணா ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் அப்படின்னு எடுத்து பார்க்குறச்சு ஒரு லெசனுக்கும் ஒரு மதர் ஃபார்முலாவாக ஒரு 20+ ஃபார்முலாஸ் தான் இருக்கும். அப்படி பார்க்குறச்சு இதில் பார்த்திங்கன்னா திண்ம பண்புகளில் இருந்து பொருட்களோட திண்ம பண்புகள் லெசனில் இருந்து நமக்கு 4 ஃபார்முலாஸ் இருக்குது. அதை அப்படியே கேட்டான். சரி, என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவன் கேட்டது யங் குணகத்துக்கான ஃபார்முலாவை கேட்டிருக்கான். பொதுவாக இதிலேருந்து ஒரு கேள்வி கேட்டு நுணுக்கமாக நம்ம போட வைக்கிறது ஒன்று, ஆனால் இப்போ ஃபார்முலாவே கேட்டிருக்கிறப்போ நம்ம இதை டைம் சேவிங்காக பார்க்கணும். என்ன யங் குணகத்துக்கு பார்க்குறப்போ இங்கே தனியாக போட்டு காட்டுறேன். ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் செயல்படக்கூடிய விசையானது அதோட உண்மையான பரிமாணத்திலேருந்து எவ்வளோ பரிமாணத்தை மாற்றமாக செய்யுது, அதான யங் பரிமாணம், யங் குணகம். அப்போ இதை கரெக்டாக எழுதணும்னா கீழே தலைகளாக மேலே போச்சுன்னா L/Δ எல்லாம். ஸோ இது எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு பாருங்கள். அடுத்து இருக்க எண்ணு கேட்டிருக்காங்க. இருக்க எண்ணை பொறுத்த வரைக்கும் இதுலேயே நமக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஏன் சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஃபார்முலா இருக்கா, ஏக்கு 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு, A2 இதில் மட்டும்தான் வருது. ஸோ ஆன்சர் முடிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு அதை நம்ம மேற்கொண்டு இதை பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், இருக்க எண்ணுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இருக்க எண் எல்லா பக்கமும் நமக்கு அழுத்தம் செயல்படுறப்ப கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஃபார்முலாவை பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துக்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாற்றப்படக்கூடிய அழுத்தமானது அதோட உண்மையான பருமன்லேருந்து எவ்வளோ பருமன் மாற்றனை ஏற்படுத்துது. இறுதி பருமன் கம்மியாக இருக்கும், அதனால் இந்த எதிர்மறை குறி வரும். முடிஞ்சா இது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பரும குணகம். ஏன்னா இங்கே பாருங்கள், இருக்க எனக்கும் பரும குணகத்துக்கும் கரெக்டாக ஒரு சின்ன நுணுக்கமான வித்தியாசம் மட்டும்தான் இருக்கும். அது என்னென்னு பார்த்தோம்னா, பரும குணகமும் ஒரு குறிப்பிட்ட பரப்பில் எவ்வளோ விசை செயல்படுறதுனால ஒரு குறிப்பிட்ட பருமனில் எவ்வளோ மாற்ற பருமன் ஏற்படுது அப்படிங்கிறது. இறுதி பருமன் பார்த்திங்கன்னா எனக்கு சின்னதாக இருக்கும். அதுக்காக இந்த இடத்துல எதிர்குறியை நம்ம போட்டுடணும். அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம எதிர்குறியை போட்டு காட்டிடணும். இருங்க, ஸ்க்ரீனில் தெரியல, காட்டுறேன். இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இந்த குறிப்பிட்ட பரப்பில் செயல்படக்கூடிய விஷயம் அழுத்தம். அப்போ இதை இப்படி போட்டோம்னா கரெக்டாக எழுதினோம்னா ΔV/Vக்கண்ணா. ஸோ இது என்னவாக இருக்கும், பரும குணகம். ஏன்னா பரும குணத்துக்கு அழுத்தம் நேராக பெருக்கல்ல வரும். அதே இருக்க எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இருக்க எண் அப்படிங்கிறது அழுத்த மாற்றம் பார்த்தீங்கன்னா வகுத்தலில் வரும், ΔV/V. ஸோ இப்படி தான் ஃபார்முலா வரும். ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் பார்க்கணும். இது இருக்க எண், இது என்னக்கன்னா பரும குணகம். சரி, அடுத்து பாய்சன் விகிதம். இங்கே நீங்கள் பாருங்கள், பாய்சன் விகிதம்னா என்னென்னா ஃபார்முலாலே சொல்லித்தரேன் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட உண்மையான விட்ட அளவுக்கு இருக்கக்கூடிய மாற்றமும் ஒரு குறிப்பிட்ட நீள அளவுக்கு அதனால் ஏற்படக்கூடிய மாற்றக்கும் இருக்கக்கூடிய வகுத்தல் தானே பாய்சன் குணகம். ஸோ இதை வச்சாலும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஸோ அப்போ இருக்கிறதுக்கு என்ன வரும், 3 வருமா, சரியா போச்சு. பருமத்துக்கு என்ன வரும், இந்த இடத்துல பாருங்கள், இங்கே இருக்குது பருமம் பார்த்தீங்கன்னா நேராக அழுத்தம் பெருக்கல்ல இருக்கும், 4. அடுத்து பார்த்திங்கன்னா பாய்சன். ஸோ 1. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 4. ஸோ இந்த கேள்வியிலேயும் 4 ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் வீடியோட முடிவில் பார்த்திங்கன்னா நீங்கள் 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கிளாஸ் 11th 12th ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2027க்கு தொடக்கத்துலேருந்து தமிழ் வழியில் நீங்கள் படிக்கணும். ஏன்னா தமிழ் மாணவர்களுக்கு பேட்சே கிடையாது, அதுதான் உண்மையான யதார்த்தமாக இருக்குது. அப்படிக்கு சூழ்நிலை அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ஆன்லைன் பேட்ச் நம்ம கொண்டு வந்திருக்கோம். மறக்காமல் அதை பயன்படுத்திக்கிங்க. அதை பார்த்திங்கன்னா எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது, இதை பற்றி முழு தகவல்கள் அப்படின்னா ஸ்க்ரீனில் சார் ஒரு நம்பர் தரேன், இதுக்கு கால் பண்ணுங்கள், 9080549820. ஸோ நம்மளோட அகாடமி சேலம் ஆட்டியம்பட்டியில் இருந்தால் கூட
உங்களுக்கு இந்த இடத்துல சார் சொல்லக்கூடியது நீங்கள் நேரடியாக வந்து படிக்கணும் அவசியம் இல்லை. வகுப்புகள் ஆன்லைனில் நடக்கும், இணையதளத்தில் நடக்கும், ஃப்ளெக்சிபிள் நேரத்தில் நடக்கும். ஒரு வருஷம் ஃபுல்லாகவே இதில் படிச்சுக்கலாம். இதில் கோட்டா அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்துமே சொல்லி கொடுத்துருவாங்க தமிழ் வழியில். டெஸ்ட்டும் தமிழில் தான், மெட்டீரியலும் தமிழில் தான். மறக்காமல் இதை பயன்படுத்திக்கிங்க. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள காணொலியில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.